கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால இங்க கூடி இருக்கிற சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்னைக்கு உயிர்த்தெழுதலை பத்தியும், உயிர்த்தெழுதல்ல ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம எப்படி இருக்கும், ஆவிக்குரிய சரீரம் உண்டுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல் இருக்கு. அந்த உயிர்த்தெழுதல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம உயிர்த்தெழுவோம். உயிர்த்தெழும் போது ஆவிக்குரிய சரீரத்தை நம்ம அடைவோம்னு சொல்லி வேதம் சொல்லுது. இன்னைக்கு உயிர்த்தெழுதலை பத்தி நம்ம பிரசங்கிக்கும் போது அது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா பைத்தியமாக தோன்றுகிறது. பைத்தியமாக தோன்றுகிற பிரசங்கத்தினாலே விசுவாசிக்கிறவர்களை ரட்சிக்க தேவனுக்கு பிரியமாயிற்றுன்னு சொல்லி எழுதியிருக்கு. மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்தில் இருப்பீர்கள். அப்போ கிறிஸ்துக்குள்ள நித்திரை அடைந்தவங்க என்ன பண்ணிருப்பாங்க, கெட்டு போயிருப்பாங்கன்னு சொல்லி வேதத்துல சொல்லுது. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டா நியாயத்திற்குன்னு ஒண்ணு இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், புசிப்போம், குடிப்போம், சாவோம். யார் நம்மள கேட்க போறாங்க? அப்போ நியாயத்திற்குன்னு ஒன்று இருக்குது. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதுல ஆவிக்குரிய சரீரம் ஒன்று இருக்குதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ஆவிக்குரிய சரீரத்தை பத்தி வேதம் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 35 38 வசனங்கள் வாசிக்கலாம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியீனனே, நீ விதைக்கிற விதை செத்தாலொழிய உயிர்க்க மாட்டாதே. நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியையே கொடுக்கிறார். ஆமென். மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்கன்னு நம்மளை பார்த்து சில பேர் கேட்கறாங்க இல்லையா? எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவாங்க அப்படின்னு அவங்க நம்மளை பார்த்து கேட்கறாங்க. மரித்தோர் எப்படி எழுந்திருப்பாங்க, எப்படிப்பட்ட சரீரத்தோட வருவார் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்ப்பிக்க மாட்டாது. ஒரு விதையை விதைக்கிறோம், கர்த்தர் அதுக்கு ஒரு மேனியை கொடுத்து தினமும் விளைய செய்கிறார். அது பாத்தீங்கன்னா விதை வகைகள் ஒவ்வொன்றுக்கும் என்னது வேற வேற விதமான மேனியை கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கிறோம். கோதுமைக்கு ஒரு மேனியையும், அரிசிக்கு ஒரு மேனியையும், அது மாதிரி எதை விதைக்கிறோமோ அதுக்கு என்ன இருக்கு, அதுக்கேற்ற மேனியை கொடுக்கிறாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போ விதைக்கு ஆண்டவர் இதை கொடுக்கும்போது மனுஷனாகிய நமக்கு இதை கொடுக்கறதுக்கு அவர் வல்லவரா இருக்கிறார் இல்லையா? வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 43 44 வசனங்கள் வாசிக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டு. ஆமென். ஆமென். கனவீனதாய் விதைக்கப்படும், மண்ணால் உருவப்பட்ட இந்த சரீரம் மண்ணுக்கு திரும்பி போகும். ஆனா மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும் சொல்லி எழுது. பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் சொல்லி எழுதிருக்கு. அப்ப ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரமும் உண்டுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம இப்ப இருக்கிறது ஜென்ம சரீரம். அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல இருப்போம். கர்த்தராகிய இயேசுவும் ஆவிக்குரிய சரீரத்துலதான் உயிர்த்தெழுந்தார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 12 13 வசனங்கள் வாசிக்கலாம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. ஆமென். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல் தான் நம்மளுக்கு என்ன இருக்கு, நம்மளோட விசுவாசத்தின் ஆணி வேற இருக்கு. அப்போ மரித்தோர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? அப்போ கிறிஸ்து எழுந்திருக்கிறாரே, அப்போ அதே போல அவருடையவர்கள் அவருடைய வருகையில் எழுந்திருப்பாங்கன்னு சொல்லி எழுதி இருக்குதே. அப்போ மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் அப்ப கிறிஸ்து எழுந்திருக்கவில்லையே. ஆனா வேதம் சொல்லுதே, கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களின் முதற் பலனானவர்னு சொல்லி எழுதி. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 21 23 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவர் உடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். மனுஷனால் மரணம் உண்டாயிற்று. ஆதாமோட கீழ்ப்படியாமையினாலதான் என்னாச்சு, மரணம் உண்டாச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம் சொல்லி எழுதி. அதே மனுஷனாகிய இயேசு கிறிஸ்துவனால தான் நமக்கு என்னாச்சு, நித்திய ஜீவன் உண்டாயிடுச்சுன்னு சொல்லி எழுதியிருக்கு வேதத்துல. அப்போ உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று.
ஆதாம்குள் எல்லாம் எப்படி மரிக்கிறாங்களோ, ஒருவன் பாவம் செய்தனால எல்லோரும் மரிக்கிறது போல இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலம் அவராலே நமக்கு என்னது நித்திய ஜீவன் உண்டாயிருக்கு. இப்ப இயேசு கிறிஸ்துக்குள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவன் தன் தன் வரிசையில் என்ன பண்ணுவான்? உயிர்ப்பிக்கப்படுவான். அதன்படி பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானதான் முதற் பலனு, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள். அதனாலதான் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கிறிஸ்துவோட ஆவி உடையவர்கள் தான் அவருடையவர்கள். அவருடையவர்கள் என்ன பண்ணுவாங்க? உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதனாலதான் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீங்கன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கிறிஸ்து முதல்ல உயிர் தெழுந்தாரு, பின்பு அவரோட வருகையில அவருடையவங்க உயிர் தெழுவாங்க. வாசிக்கலாம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 14-17 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்திருந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுவுக்குள் நித்திரையடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கும் நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆமேன். ஆமேன். இயேசுவானவர் மரித்து பின்பு உயிரோடு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா? அப்படியே கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்தவர்கள் தேவன் என்ன பண்ணுவாரு? அவரோட கூட கொண்டு வருவார். அப்போ ஒருத்தர் மரிக்கும் போது என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஆவியும் ஆத்துமாவும் தேவனிடத்தில் திரும்புகிறது, மண்ணானது மண்ணுக்கே திரும்புகிறது. அதனால ஜீசஸ் மரிக்கும் போது என்ன சொல்றாரு? பிதாவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளுன்றாரு. ஸ்தேவான் மரிக்கும் போது என்ன சொல்றாரு? கர்த்தராகி இயேசுவே என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும். அப்போ நம்ம லாசர் உமையிலையும் பாக்குறோம், நீதிமானுடைய ஆவி வேற இடத்திலையும் பாவம் செஞ்சவங்களோட காவல்ல கட்டப்பட்டிருக்கிறதையும் நம்ம பாக்குறோம். அப்போ ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போது அந்த ஆவியும் ஆத்மாவும் பலிபீடத்துல இருக்கிறத நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஆவியும் ஆத்மாவும் கிறிஸ்துக்குள்ளதான் இருக்குது. அதான் பவுல் சொல்றதை பாருங்க, இருந்தா உங்களுக்கு பிரயோஜனமா இருப்பேன், மரித்தான எப்போதும் கிறிஸ்துவோடவே இருப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அது கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்றாரு. அப்போ நம்மளுடைய ஆவியும் ஆத்மாவும் கர்த்தரிடத்துலதான் இருக்குது, அதை தான் அவர் கொண்டு வராரு. அப்போ அவருடைய வருகையை முன்னிட்டு நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்வதில்லை. எவ்வளவு பேர் இன்னைக்கு ரத்த சாட்சியா கர்த்தருக்காக மரித்திருக்கிறாங்க. கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவார்ன்றதுக்காக மாத்திரம் கிடையாது, இனி வரப்போகிற ராஜ்யத்துக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாங்க. எல்லாரோட விசுவாசமும் அதுதான், கர்த்தர் வருவாரு, நம்மை உயிரோடு எழுப்புவாருன்னு சொல்லி தன் பிள்ளைகளை சாக கொடுத்தாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. எவ்வளோ ரத்த சாட்சியா நிறைய பேர் மரிச்சதுக்கு காரணமே என்னன்னா, கர்த்தர் நம்மை உயிரோடு எழுப்புவார். அப்போ கர்த்தருடைய வருகையில முதல்ல மரித்தவங்க தான் முதலாவது எழுந்திருப்பாங்க. கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க பாக்கியவான் இன்று முதல் எழுதுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. ஏன்னா கர்த்தர் முதல் வருகையில அவங்களதான் முதல்ல எழுப்புவாரு. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். அப்போ கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். இது ரகசியம் கிடையாது, இது பகிரங்கமா இருக்கும். அந்த சத்தம் நம் காதுகளை கேட்கும். அப்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போவோம். இப்படி ஒலிவ மலையில போய் நம்ம இறங்குவோம். அப்போ இறங்கும் போது ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம இருப்போன்றத பாக்குறோம். அதனாலதான் வெள்ளாடு செம்மறி ஆடுன்னு அதுல பிரிக்கும் போது செம்மறி ஆவிக்குரிய சரீரத்திலும் வெள்ளாடு மாம்ச சரீரத்திலும் இருப்பாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தரை நம்ம இயேசு கிறிஸ்துவ நம்ம ஆராய்ஞ்சோம்னா உயிர்த்தெழுதல்ல ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம எப்படி இருக்கிறான்றத நம்ம புரிஞ்சுக்க கொள்ள முடியும். அவர் எப்படி உயிர்த்தெழுந்தார்னு பாருங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-20 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தடம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென். கிறிஸ்து எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டார்னு எழுதியிருக்கு. அவர் மாம்சத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அதனாலதான் வசனம் பாத்தீங்கன்னா, சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவருக்கு நீங்க பயப்படாதீங்க, சரீரத்தையும் ஆத்மாவையும் கொல்ல வல்லவருக்கே நீங்க பயப்படுங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதி. அப்போ அவர் மாம்சத்தில் கொலை உண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார்னு சொல்லி எழுதி. அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம்
நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்ப்பிக்கிற ஆவியானார்னு சொல்லி எழுதி. அதனாலதான் அவரால் பூட்டின வீட்டுக்குள்ள அவரால் வர முடிஞ்சது இல்லையா? 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் இது முதல் கொண்டு ஒருவனையும் மாம்சத்தில் அறியோம். அவங்க யார் பேசினாலும் அவங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியில பேசுறாங்களா, இல்ல அவங்களுக்குள்ள இந்த பிசாசு பேசுறானா அப்படின்றதான் நம்ம பாக்குறவங்களா இருக்கிறோம் இல்லையா? அதன்படி மாம்சத்தின் நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்தாலும் இனி ஒருபோதும் நாங்கள் அவரை மாம்சத்தின்படி அறியோம். 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனம் ஆவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ 1ஆம் தரம் பாவத்தோட வந்தாருன்னா அவர் மாம்ச சரீரம் பாவ சரீரம் சொல்லி எழுதியிருக்கு. இனி ஒரு முறையும் அவர் மாம்ச சரீரத்துல நம்ம அவரை பார்க்க போறது கிடையாது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டுன்னு சொல்லி எழுதியிருக்கு. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாளதனே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாகும். அப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளமா இருக்கிறாரோ அவ்வண்ணமாவே நம்ம அவரை தரிசிப்போம்னு சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49வது வசனம் வாசிக்கலாம். மேலும் மண்ணானவருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்ளுவோம். ஆமென். எப்படி ஆதாமுடைய சந்நிதியில நம்ம ஆதாமுடைய சரீரத்தை நம்ம அணிந்து கொண்டோமோ அதே போல வானவருடைய சாயலா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஆவிக்குரிய சரீரத்துல அவர் எப்படி இருக்காரோ நம்ம அவரை தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பா இருப்போம். அவருடைய சரீரத்தை நம்ம என்ன பண்ணுவோம், அணிந்து கொள்வோம்னு சொல்லி எழுதியிருக்கு. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் சொல்லி எழுதி. இப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையாரா இருக்கிறோம். அவர் வெளிப்படும் போது அவர் எப்படி இருக்கிறாரோ அவருக்கு ஒப்பாய் இருப்போம்னு சொல்லி எழுதியிருக்காங்க. அதனால்தான் நீங்கள் தேவர்கள் என்றும் நீங்கள் உன்னதமான மக்கள் என்றும் நான் சொல்லியிருந்தேன் சொல்லி கர்த்தர் சொல்றார். தேவ வசனத்தை பெற்றுக் கொண்டவர்கள் தேவர்களாய் இருக்கிறார்கள் என்று வேதத்தில் எழுதியிருக்கிறது இல்லையா? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்கதாக தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஆமென். அவருடைய வல்லமையின் செயலின்படியே என்ன பண்ணுவாராம், நம்முடைய அற்பமான சரீரத்தை, இந்த சரீரத்தை வேதம் என்ன சொல்லுது, பாவ சரீரம் சொல்லி எழுதியிருக்கு. அற்பமான சரீரம் சொல்லி, இது ஒளிந்து போகும் சரீரம் சொல்லி எழுது. இது மண்ணால் உண்டானது, மண்ணுக்கே திரும்பும் சொல்லி எழுது. அப்படிப்பட்ட சரீரத்தை கர்த்தர் எப்படி ஆக்குவாராம், தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபம் படுத்துவார்னா கர்த்தருக்கு ஒப்பாக நம்ம மாறுவோம். அவர் எவ்வளமா இருக்கிறாரோ அவ்வளமாகவே நம்ம அவரை தரிசிப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன மாதிரி ஒரு சரீரம் கிடைக்க போகுதுன்றத பாருங்க. அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல என்ன வல்லமை இருக்கு, அந்த ஆவிக்குரிய சரீரத்துல நம்மளுக்கு என்னென்னலாம் செய்ய முடியும் யோசிச்சு பாருங்க. இந்த பலவீனங்கள், இந்த நோய்கள், இந்த கவலைகள், இந்த கஷ்டங்கள் எல்லாமே போய் இளைப்பாறுதல் அடைஞ்சு கர்த்தருடைய என்றென்றைக்கும் அவர் ராஜாதி ராஜா இருப்பார், நம்மளும் ராஜாவா இருப்போம். உங்களை ராஜாக்களும் ஆசாரியம் ஆக்கினார்னு சொல்லி எழுதிருக்கு. அவருடைய பாடுகள் பட்டால் அவருடைய கூட நம்ம சேர்ந்து என்ன பண்ணுவோம், அரசாளுவோம். இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோட இருப்போம்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அந்த சந்தோஷத்தை நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? அதை சிந்திச்சு பாருங்க. அது என்ன மாதிரி ஒரு வாழ்க்கை நம்மளுக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாருன்னு. ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவர்களை பார்க்க முடியுமா, நம்மளோட கண்களால பார்க்க முடியுமா அப்படின்றத ஆராய்ந்து பார்க்கலாம். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள் சொல்லி எழுதி. பூமியின் கோத்தரத்தார் எல்லாம் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும் சொல்லி எழுதி. அப்போ இஸ்ரவேல் ஜனங்க அவரை பார்த்து புலம்புவாங்கன்னு சொல்லி சகரியால 12ஆம் அதிகாரத்துல எழுதப்பட்டிருக்கு. அப்போ கண்கள் யாவும் அவரை காணும் சொல்லி எழுது. அப்போ ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவங்கள பார்க்க முடியும். அதற்கான வசனங்களை பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் வாசிக்கலாம். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். ஆமென். இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுது? கர்த்தர் வேத வாக்கியங்களின்படி மரித்து உயிரோடு எழுந்து
என்ன பண்ணாரு? கேபாக்கும் பின்பு 12 அப்போஸ்தலருக்கும் என்ன பண்ணாரு? தரிசனமானாரு. 500 பேருக்கும் அதிகமான சகோதரருக்கும் என்ன பண்ணாரு? ஒரே வேளையில அவர் தரிசனமானார். அவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்க? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்திருக்கிறாங்க இல்லையா? சரி, மார்க் 16ஆம் அதிகாரம் 9-12 வசனங்கள் வாசிக்கலாம். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு மகதலேன மரியாளுக்கு முதல் தரிசனமானார். அவளிடத்திலிருந்து அவர் 7 பிசாசுகளை துரத்தியிருந்தாள். அவள் புறப்பட்டு அவரோடு கூட இருந்தவர்கள் துக்கப்பட்டு அழுது கொண்டிருக்கையில் அவர்களிடத்தில் போய் அந்த செய்தியை அறிவித்தாள். அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் அவளுக்கு காணப்பட்டார் என்றும் அவர்கள் கேட்டபொழுது நம்பவில்லை. அதன் பின்பு அவர்களில் 2 பேர் ஒரு கிராமத்துக்கு நடந்து போகிற பொழுது அவர்களுக்கு மறுரூபமாய் தரிசனமானார். ஆமென். ஆமென். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையில இயேசு கிறிஸ்து எழுந்த பிறகு மகதலேனா மரியாளுக்கு தான் முதல் என்ன பண்ணாரு? தரிசனமானார்ன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் உயிரோடு இருக்கிறார் என்று அவர்களுக்கு காணப்பட்டார் என்றும் அவங்க போய் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணல? அவங்க நம்பல. அதன் பின்பு அவர் கிராமத்துக்கு போகும்போது 2 பேர்கள் நடந்து போகிற போது அவர்களுக்கு எப்படி தரிசனமானாராம்? மறுரூபமாய் தரிசனமானா, ஆவிக்குரிய சரீரத்துலதான் அவங்களுக்கு தரிசனமானார். நம்மளும் எப்படி எழுந்திருப்போம்? மறுரூபமாய் தான் மாறுவோம். அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல அவரை பார்க்க முடிந்திருக்கு இல்லையா? அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம் வாசிக்கலாம். அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேக தெளிவான திஸ்தாங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். ஆமென். ஆமென். அப்போஸ்தலருக்கு என்ன பண்ணாரு? 40 நாள் அளவும் அவங்க கூட தான் இருக்கிறாரு. அவங்களுக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளை அவர்களுடைய பேசி அநேக தெளிவான திஷ்டாங்கத்தினாலே தம்மை உயிரோடு இருக்கிறவர்களாக காண்பித்தார். அவர் தாவீது குமாரனா இருந்து 1000 வருஷம் அரசாளும். அவரோட தாவீதோட வேறுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ மனுஷகுமாரனா தான் அவர் திரும்பி வராரு. அப்போ ஆனா அவர் இருக்கிற சரீரம் ஆவிக்குரிய சரீரம்ன்றதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவரை தரிசிக்க முடியும் அப்படின்றத நம்ம பாக்குறோம். ஆனா எல்லாரும் தரிசிக்க முடியுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. அப்போ பரிசுத்தம் உள்ளவங்க தான் என்ன பண்ண முடியுது? அவங்களை தரிசிக்க முடியும். அவர் யாருக்கு தன்னை வெளிப்படுத்துறாலும் அவங்க பார்க்க முடியும்ன்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, ஆவிக்குரிய சரீரத்தில் இருக்கிறவங்கள நம்ம தொட்டு பார்க்க முடியுமா? வாசிக்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அவர்கள் அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற போது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவர் பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஆமென். ஆமென். அப்போ ஏசப்பாவை தொட்டு என்ன பண்ணிருக்காங்க? அவரை பணிந்து கொண்டாங்கன்னு சொல்லி எழுதி அவரை தொட்டு இருக்காங்க இல்லையா? சரி, லூக்கா 24ஆம் அதிகாரம் 39-40 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்புகளும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். ஆமென். ஆமென். என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள்னு சொல்றாரு. நீங்கள் காண்கிறபடி என்ன பண்ண? ஒரு ஆவிக்கு இந்த மாதிரி இருக்காது. அப்போ மாம்சமும் எலும்பும் எனக்கு உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே, என்னை தொட்டு பாருங்க. தம்முடைய கைகளையும் கால்களையும் என்ன பண்ணாரு? அவருக்கு காண்பிக்கிறாங்க. வாசிக்கலாம். யோவான் 20ஆம் அதிகாரம் 24-27 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீத்துமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவிவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு என்றார். ஆமென். ஆமென். இயேசப்பா வந்து தரிசனமானார்னு அப்போஸ்தலர்கள் சொல்லும் போது தீமு எனப்பட்ட தோமா மட்டும் அங்க இல்ல. அப்போ நாங்க கர்த்தரை கண்டோன்னு சொல்லும் போது அவன் என்ன சொல்றாரு பாருங்க, அவருடைய ஆணிகளால் காயத்தை நான் கண்டு அந்த காயத்துல என் விரலை விட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால ஒழிய நான் என்ன பண்ண மாட்டேன்,
நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, நான் விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு என்ன பண்றாரு, நல்லா பாருங்க, வீடு பூட்டி இருந்தது, கதவுகள் பூட்டப்பட்டு இருந்ததுன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்பொழுது இயேசு அவர்கள் நடுவில் வந்து நிக்கிறார். அப்போ பூட்டின வீட்டுக்குள்ள என்ன பண்ண முடியுது, அவரால் வர முடியுது. பாவிக்குரிய சரீரத்துல அவரால் மறையவும் முடியுது, பூட்டின வீட்டுக்குள்ள அவரால் வர முடியுது. அங்க வந்து உன் கையை நீட்டி என் விழாவில போடுன்றார். அப்போ அவர் கையை காட்டுறாரு. அப்போ அவருக்கு எலும்பும் மாம்சமும் இருக்குது, ஆனா அது ஆவிக்குரிய சரீரமா இருக்குது. அது பூட்டி இருக்கிற வீட்டுக்குள்ள அவரால் வர முடியுதுன்றத வேதம் சொல்லுது. அவரால் திரும்பவும் அந்த இடத்துல மறைந்து போக முடியுது. சரி, ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறவங்க சாப்பிட முடியுமா? வாசிக்கலாம், யோவான் 21ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். ஆமீன். அப்போ தன்னை உயிர் உள்ளவரா காட்டுறதுக்காக அவர் என்ன பண்றாரு, பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு எதனா இருக்காப்பா அப்படின்னு கேட்கிறாரு. அவங்க ஒன்றும் இல்லைன்றாங்க. இதுல புசிக்கவே இல்லையே ஆண்டவரு அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. வாசிக்கலாம், லூக்கா 24ஆம் அதிகாரம் 41 43 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். ஆனாலும் சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவசியாமல் ஆச்சரியப்படுகையில், புசிக்கிறதற்கு ஏதாகிலும் இங்கே உண்டா என்று அவர்களிடத்தில் கேட்டார். அப்பொழுது பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணிக்கையையும் அவருக்கு கொடுத்தார்கள். அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பாக புசித்து, ஆமென், புசிக்கிறதுக்கு ஏதாகிலும் உண்டா என்று அவர்கிட்ட கேட்கும் போது அவங்க என்ன பண்றாங்க, பொரித்த மீன் கண்டத்தையும் தேன் கூட்டு துணியை என்ன பண்றாங்க, அவருக்கு கொடுக்குறாங்க. அவர் வாங்கி புசித்தார்னு சொல்லி எழுதி. அதனால்தான் ஜீசஸ் சொல்றாரு, நான் தேவனுடைய ராஜ்யத்தில் நவமான திராட்சை ரசத்தை பானம் பண்ணும் நாள் வரைக்கும் திராட்சை பழ ரசத்தை இனி நான் பானம் பண்ணுவதில் என்று மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்னு சொன்னா, அப்ப தேவனுடைய ராஜ்யத்துல என்ன பண்ணுவாங்க, ஆவிக்குரிய சரீரத்துல பானம் பண்ணுவாங்கன்றத நம்ம பார்க்கிறோம். வேறொரு வசனம் என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து ஜனங்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் பந்தி இருப்பாங்க. அப்போ தேவனுடைய ராஜ்யத்துல பந்தி இருப்பாங்கன்னா அங்க சாப்பிடுவாங்கன்னு அர்த்தம். அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல என்ன பண்ண முடியும், சாப்பிட முடியும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிறவங்க மறைந்து போகவும் முடியும், அதே போல பூட்டின வீட்டுக்குள்ள அவங்களால வரவும் முடியுதுன்றதை நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. சரி, அதே போலதான் தேவ தூதர்கள் கூட என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, தூதர்கள் உண்ணும் உணவினால் உங்களை போஷித்தேன்னு சொல்லி மன்னாவை பத்தி சொல்றாரு. அப்போ தூதர்களும் உண்றாங்க இல்லையா? சரி, ஆவிக்குரிய சரீரத்துல நம்ம எப்படி இருப்போம் அப்படின்னு இயேசு கிறிஸ்து கிட்ட கேட்கறாங்க. உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிற சதுசேயர் என்ன பண்றாங்க, ஆண்டவர் கிட்ட வந்து கேட்கறாங்க, போதகரே, ஒருவன் சந்தானம் இல்லாமல், அதாவது பிள்ளை இல்லாமல் இறந்து போனான்னு வைங்க, அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணணும்னு தன் சகோதரன் சந்தானம் இல்லாமல் உண்டாயிருக்க வேண்டும் என்று மோசே சொல்லியிருக்காரு. அவனுக்கு பிள்ளையை உண்டாக்கணும்னு சொல்லி மோசே சொல்லியிருக்காரு. ஆமா, அது மாதிரி எங்களுக்குள்ளே 7 சகோதரர்கள் இருந்தாங்க. மூத்தவன் என்ன பண்ணான், ஒரு பொண்ணை விவாகம் பண்ணி மறிச்சான். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தவன் என்ன பண்ணா, அவளை மனைவி ஆக்கி கொண்டான். இது மாதிரி 7 பேரும் மறிச்சிட்டாங்க. உயிர்த்தெழுதல்ல இந்த மனைவி யாருக்கு புருஷனா இருப்பாள் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கிறாங்க. அதுக்கு கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாமல் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள். உயிர்த்தெழுதலில் கொள்பவனையும் கொடுப்பவனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை போல் இருப்பாங்க. அப்போ உயிர்த்தெழுதல்ல கொள்வனும் கொடுப்பவனும் கிடையாது, அவங்க தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதிருக்கு. அப்போ தேவ தூதர்கள் பார்த்தீங்கன்னா ஆராய்ந்தோம்னா நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல எப்படி இருப்போம் அப்படின்றத நம்ம ஆராய முடியும். தேவ தூதர்களால எந்த ரூபத்தையும் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, அபிரகாமுக்கு தரிசனம் ஆகுறாங்க இல்லையா, அதுல ஒருத்தர் கர்த்தர், மீதி பேர் என்ன பண்ற 2 தூதர்கள்ன்றத பாக்குறோம். அந்த தூதர்கள் தான் என்ன பண்றாங்க, சோதோம் குமராவை அழிக்க வராங்க இல்லையா. அவங்க எந்த ரூபத்துல வந்தாங்கன்னா மனித ரூபத்துலதான் வந்தாங்க. வாசிக்கலாம், ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 1-5 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து, ஆண்டவன்மார்களே, அடியோனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி உங்கள் கால்களை கழுவி தங்கி காலையிலே எழுந்து பிரயாணப்பட்டு போகலாம் என்றான். அதற்கு அவர்கள், அப்படியல்ல, வீதியிலே தங்குவோம் என்றார்கள். அவன் அவர்களை மிகவும் வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்பொழுது அவனிடத்திற்கு திரும்பி அவன் வீட்டிலே பிரவேசித்தார்கள். அவன் புளிப்பில்லா அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினான். அவர்கள் புசித்தார்கள். அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் உள்ள ஜனங்கள் அனைவரும்
நாலா திசைகளிலும் இருந்து வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே? நாங்கள் அவர்களை அறியும்படிக்கு அவர்களை எங்களிடத்தில் வெளியே கொண்டு வா என்றார்கள். ஆமென். அப்போ சோதோம் குமராவை அழிக்கிறதுக்காக கர்த்தர் 2 தேவ தூதர்களை அனுப்புறாருன்றதை பார்க்கிறோம். அப்போ 2 தூதர்களும் சாயங்காலத்திலே சோதோமுக்கும் வந்தபோது லோத் என்ன பண்றாரு? சோதோமின் வாசல்ல உட்கார்ந்து இருந்து அந்நியர்கள் நினைச்சு என்ன பண்றாரு? அவங்களை வீட்டுக்கு கொண்டு போய் அவங்களுக்கு புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு விருந்து பண்ணினார். அவர்கள் புசித்தார்கள்னு சொல்லி எழுதி. அப்போ அங்க இருந்த அந்த துஷ்ட மனுஷங்க என்ன பண்றாங்க பாருங்க. சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கொண்டு கிழவர் மட்டுமுள்ள ஜனங்கள் அனைவரும் 4 திசையிலும் வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு என்ன கேட்கறாங்க? லோத்துவை பார்த்து என்ன கேட்கறாங்க பாருங்க. லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் இருந்த அந்த மனுஷர் எங்கே? அவங்கள மனுஷன் நினைச்சுதான் என்ன பண்றாங்க? அவங்க மனித ரூபத்துலதான் வந்தாங்க. அதனாலதான் அவங்களை என்ன பண்றாங்க? இந்த தேவதூதர்னு அறியாம அவங்கள மனுஷன் நினைச்சுதான் அவங்க கிட்ட தப்பான எண்ணம் கொள்றாங்க இல்லையா? அப்போ லோத்துவும் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு மனுஷன் தான், அந்நியர்னு சொல்லிதான் என்ன பண்ணாங்க? வீட்டுக்குள்ள சேர்த்து அவங்கள உபசரிச்சாங்க. அதனாலதான் எபிரேயர்ல பாத்தீங்கன்னா அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்க, அதனால சிலர் அறியாமல் தேவதூதரையும் உபசரித்தது உண்டுன்னு சொல்லி பவுல் எழுதியிருக்கிறார். தேவதூதர்களால எந்த ரூபத்தையும் எடுத்துக்கொள்ள முடியும். அதே போலதான் 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல, அது ஆச்சரியம் அல்லவே, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை என்ன பண்ணுவான்? தரித்து கொள்வானே. அப்ப எந்த ரூபத்தையும் என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய சரீரத்துல எடுக்க முடியும். ஏன்னா தேவதூதர்கள் எடுத்திருக்கிறாங்கன்னா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆவிக்குரிய சரீரத்துல எடுக்க முடியும். ஏன்னா நீங்க தேவதூதர்களை போல இருப்பீங்கன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. சரி, தேவதூதர்கள் பறப்பார்கள்னு சொல்லி எழுதியிருக்கு. தானியேல் 9ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிக்கலாம். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். தானியேல் என்ன எழுதுறாரு பாருங்க. அவர் ஜெபம் பண்ணிருக்கும் போது கப்ரியேல் என்கின்ற தேவதூதர் எப்படி பண்ணாராம்? வேகமாய் பறந்து வந்து அவரை தொட்டார்னு சொல்லி எழுது. அப்ப தேவதூதர்களால பறக்க முடியுது இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். பின்பு ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன். அவன் மகா சத்தமிட்டு, இனி எக்காலம் ஊதப் போகிற மற்ற 3 தூதனுடைய எக்கால சத்தங்களினால் பூமியில் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ 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 என்று சொல்ல கேட்டேன். ஆமென். அப்போ ஒரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறந்து வர கண்டேன்றதை பாக்குறோம். அப்ப தேவ தூதனுக்கு சிறகுகள் இருக்குது, அவங்க பறக்க முடியுதுன்றதை பாக்குறோம் இல்லையா? எசேக்கியேல் 10ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். கெரூபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல் சர்வத்துக்கும் வல்ல தேவன் பேசுகையில் உண்டாகும் சத்தம் போல வெளிப்பிரகாரம் மட்டும் கேட்கப்பட்டது. கேருபீன்களுடைய செட்டைகளின் இரைச்சல். கேருபீன்கள்ன்றது தேவதூதர். அப்போ கேருபீன்களுக்கு என்ன இருக்கு? செட்டைகள் இருந்துச்சுன்னா சிறகுகள் இருந்திருக்குதுன்றதை நம்ம பாக்குறோம். அதுலதான் அவங்க பறந்து வந்தாங்கன்றதை நம்ம பாக்குறோம் இல்லையா? ஆவிக்குரிய சரீரத்துல இருக்கிற நமக்கும் என்ன கிடைக்கும்? சிறகுகள் கிடைக்கும் சொல்லி வேதத்துல எழுதி வாசிக்கலாம். சங்கீதம் 68ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும் வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும்பொன் நிறமாகிய அதன் இறகுகளின் சாயலாகவும் இருப்பீர்கள். ஆமென். நீங்கள் அடுப்பின் அடியில் கிடந்தவர்களாய் இருந்தாலும், நீங்க பூமிக்கடியில மரித்து மண்ணா போனாலும் சரி, கிறிஸ்து வரும்போது எப்படி இருப்போமா? வெள்ளியால் அலங்கரிக்கப்பட்ட புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகள் சாயலாகவும் இருப்பீங்க. அப்ப நம்ம உயிர்த்தெழுதல்ல எப்படி இருப்போமா? புறா சிறகுகள் போலவும் பசும் பொன் நிறமாகிய அதன் இறகுகள் சாயலாகவும் இருப்போம் சொல்லி வேதவசனத்துல எழுதியிருக்கு. சரி, கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதருடையும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ கிறிஸ்துவுக்குள் மரித்தவங்க முதலாவது என்ன பண்ணுவாங்க? எழுந்திருப்பாங்க. பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகணும். மேகத்தின் மேல் அவரோட கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமா எப்பொழுதும் கர்த்தரோட இருப்போம்னா, அப்ப உயிரோடு இருக்கிற நாம் கர்த்தருக்கு எப்படி எதிர்கொண்டு போவோம்? சிறகுகள் அடித்துதான் எதிர்கொண்டு போவோம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. வாசிக்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். ஆமென். கர்த்தருக்கு காத்திருக்கிறவன் பாக்கியவான் சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து ஆவிக்குரிய சரீரம் அடைந்து கழுகை போல சட்டைகள் அடித்து எழும்புவாங்க. அப்பதான் நம்ம கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக முடியும். அவர்கள் ஓடினாலும் இளைப்பாறார்கள்,
நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டாங்க. ஏன்னா நம்ம ஆவிக்குரிய சரீரத்துல நமக்கு இளைப்பாறுது அந்த இதுவே கிடையாது, நம்மளுக்கு அந்த பலவீனமே நம்மளுக்கு கிடையாது. பலவீனமாய் விதைக்கப்படும் பலம் உள்ளதா எழுந்திருக்கும் சொல்லி வேதத்துல அதனாலதான் எழுதிருக்கு. சங்கீதக்காரர் சொல்றதை நம்ம வாசிச்சு பார்க்கலாம். சங்கீதம் 55 அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவேன். நமக்கு இளைப்பாறுதல் எப்போ கிடைக்கும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதுதான் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் நம்மளுக்கு பாடுகள் இருக்கும் தான். அப்போ இவர் என்ன சொல்றாரு பாருங்க, எனக்கு புறாவை போல் சிறகுகள் இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுதல். அப்போ புறாவை போல் நமக்கு எப்ப சிறகுகள் வரும்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போதும் அவருடைய உயிர்த்தெழுதல்ல தான் நமக்கு ஆவிக்குரிய சரீரம் கிடைக்கும். அப்பதான் நம்ம புறாவை போல எழுந்து போவோம், அவரோட நம்ம இளைப்பாறுதல் அடைவோம். சங்கீதம் 90 அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் 80 வருஷமாய் இருந்தாலும் அதன் மேன்மையானது வருத்தமும் சஞ்சலமுமே. அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம். இந்த வசனம் நம்மளுக்கு என்ன சொல்லுதுன்னு பாருங்க. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மீதுனால என்ன பண்றோம் 80 வருஷம், அதன் மேன்மை வருத்தமும் சஞ்சலமா இருக்குது இல்லையா? அந்த மாம்ச சரீரத்துல நம்மளுக்கு தினந்தோறும் பாடுகள் தான். அது சீக்கிரமாய் கடந்து போகிறது, நாங்களும் பறந்து போகிறோம் சொல்லிடுது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம பறந்துதான் போவோம். அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல நமக்கு சிறகுகள் இருக்கும்னு சொல்லி வேதத்துல எழுதி. சரி, எல்லாருக்குமே ஒரே போல ஆவிக்குரிய சரீரம் இருக்குமா? அதுல வித்தியாசம் இருக்குமா? உயிர்த்தெழுதல்லே அவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ ஆவிக்குரிய சரீரத்திலும் வித்தியாசம் இருக்கும். வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 39 41 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கலாம். எல்லா மாமிசமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறு, மச்சங்களுடைய மாம்சம் வேறு, பறவைகளுடைய மாம்சம் வேறு. வானத்திற்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்திற்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. சூரியனுடைய மகிமையும் வேறு, சந்திரனுடைய மகிமையும் வேறு, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறு. மகிமையிலே நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. ஆமென். எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷனுடைய மாம்சம் வேற, மிருகங்களுடைய மாம்சம் வேறன்றதை பாக்குறோம். அப்போ மச்சங்களுடைய மாம்சம் வேற, பறவைகளுடைய மாம்சம் வேறன்னு மாம்சத்துல இருக்கிற சரீரங்களுக்குள்ளே வித்தியாசம் இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதே போல வானத்துக்குரிய மேனியும் உண்டு, பூமிக்குரிய மேனியும் இருக்கிறத நம்ம பாக்குறோம். வானத்துக்குரிய மேனியோடைய மகிமை வேற, அதை நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறன்றதை நம்ம பார்க்கிறோம். சூரியனுடைய மகிமை வேற, சூரியனும் சந்திரனும் என்ன கிடையாது, ஒரே மாதிரி இருக்குது கிடையாது. அதனாலதான் சந்திரனோட மகிமை வேற, நட்சத்திரங்களோட மகிமை வேற. அதுலயும் பாத்தீங்கன்னா மகிமையில நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் என்ன பண்ணுதான் விசேஷித்து இருக்கு, ஒன்னை விட ஒண்ணு சிறந்ததா இருக்கிறத நம்ம பாக்குறோம். இங்க சூரியன், சந்திரன், நட்சத்திரம் இதெல்லாம் சொல்றதெல்லாம் யார பாத்தீங்கன்னா தேவதூதர்களை தான் சொல்றாரு. இப்போ இயேசு கிறிஸ்துவ தான் சூரியனுக்கு ஒப்பிடுகிறார். அவர் நீதியின் சூரியன் சொல்லி எழுதியிருக்கு இல்லையா? வாசிக்கலாம். சங்கீதம் 84 அதிகாரம் 11வது வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுபவர். உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். ஆமென். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமா இருக்கிறார். அப்போ நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து என்னன்னு சொல்லி எழுதியிருக்கு, சூரியன் எழுதியிருக்கு. வேறொரு வசனம் அவர் நீதியின் சூரியன் சொல்லி எழுதியிருக்கு. அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ சூரியனோட மகிமை வேற, சந்திரனோட மகிமை வேற, நட்சத்திரங்களோட மகிமை வேற. நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் என்ன பண்ணிருக்கோம், விசேஷித்து இருக்கும். இதெல்லாம் நட்சத்திரங்கள் சொல்றத தேவதூதர்களை சொல்றாரு. இப்போ நீதிமான்கள் உயிர்த்தெழுதல் நம்ம எப்படி இருப்போம் பாருங்க. மத்தேயு 13 அதிகாரம் 43வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனை போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். கேட்கிறதற்கு காது உள்ளவன் கேட்க கடவன் சொல்லிதான் அந்த வசனம் முடியுது. நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்தில் எப்படி இருப்பாங்கன்னா சூரியனை போல பிரகாசிப்பாங்கன்னா இயேசு கிறிஸ்துவை போல நம்ம இருப்போம். அவர் எப்படி இருக்கிறாரோ அவ்வண்ணமாக நம்ம அவரை தரிசிப்போம். மன்னானுடைய சாயலை அணிந்து கொள்வது போல வானவருடைய சாயலை நம்ம அணிந்து கொள்வோம்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ இந்த வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்ளனா சூரியனும் சந்திரனும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதுங்க நம்மள பணிந்து கொள்ளுமா? இல்ல. அவைகள் எல்லாம் நட்சத்திரங்களுக்கும் இதெல்லாம் எதுக்கு ஒப்பிடுகிறார், தேவ தூதர்களுக்கு ஒப்பிடுகிறார். அதுதான் கர்த்தரை பணிந்து கொள்ளும் சொல்லி எழுதியிருக்கு. வாசிக்கலாம். நெகேமியா 9 அதிகாரம் 6வது வசனம் வாசிக்கலாம்.
நீர் ஒருவரே கர்த்தர். நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அவைகள் எல்லாம் நீர் காப்பாற்றுகிறீர். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்ளுகிறது. ஆமென். ஆமென். வான சேனைகள் உம்மை பணிந்து கொள்கிறது. நீர் வானங்களையும் வானாதி வானங்களையும் அவர்களுடைய சர்வ சேனைகளையும் நீ உண்டாக்கினீர் சொல்லியிருக்கு. அவர் வானங்களை மட்டும் இல்ல, பூமியில இருக்கிற எல்லாவற்றையும் அவர் உண்டாக்குனார்ன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ அந்த வான சேனைகள் உண்மை பணிந்து கொள்கிறதுனா அது உயிர் உள்ளதுதான் நம்மளை பணிந்து கொள்ளணும் இல்லையா? அவங்க யாரை சொல்லி குறிப்பிடுகிறாருன்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்களை தான் சொல்றாரு. நட்சத்திரங்களை தேவ தூதர்களுக்கு ஆண்டவர் ஒப்பிடுகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால்தான் அவருடைய தூதர்களே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், அவருடைய சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள், சந்திர சூரியரே அவரை துதியுங்கள், பிரகாசம் உள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள் சொல்லி எழுதியிருக்கு. யோபு 38 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லோரும் கம்பீரித்தார்களே. ஆமென். நான் பூமியை உண்டாக்கும் போது நீ எங்க இருந்த, நான் அதுக்கு அஸ்திவாரம் போடும் போது நீ எங்க இருந்தன்னு ஆண்டவர் கேட்கும் போது அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள்னு சொல்லி யார சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவ புத்திரர்கள், அதாவது தேவ தூதர்களை சொல்றாரு. அவங்க எல்லோரும் கம்பீரித்தார்களே. அப்போ அங்க விடியற் காலத்து நட்சத்திரங்கள் சொல்லி யாரை எழுதியிருக்கு? தேவ தூதர்களை பத்தி தான் எழுதியிருக்குன்றதை நம்ம பாக்குறோம். யோபு 25 அதிகாரம் 5வது வசனம் வாசிக்கலாம். சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது, நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. அப்ப சந்திரன் பிரகாசியாம இருக்குதா? நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்லன்னா தேவ தூதர்களும் அவருக்கு முன்னாடி என்ன கிடையாது? பரிசுத்தவான் கிடையாது. முதல் பாவம் எங்க நிறைவேறுச்சுன்னு பாத்தீங்கன்னா பரலோகத்துலதான். அதனால தேவ தூதர்களும் அவருக்கு முன்னாடி என்ன கிடையாது? பரிசுத்தவான் கிடையாது. எபிரேயர் 1 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். தேவ தூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. ஆமென். ஏற்கனவே நம்ம பார்த்த வசனங்கள் எல்லாம் நட்சத்திரங்களை தேவ தூதர்களுக்கு ஒப்பிடுகிறார், சந்திரனையும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். தேவ தூதர்களை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரர் என்ன பண்றாரு? அக்னி ஜுவாலையாகவும் செய்திருக்கிறார். அப்போ சந்திரனும் நட்சத்திரங்களும் என்னவா இருக்குது? அக்னி ஜுவாலையா இருக்குதுன்னு சொல்றதை நம்ம பாக்குறோம். அவங்கள ஆண்டவர் அதுக்கு ஒப்பிட்டு பேசுகிறாருன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அவர் யார சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா தேவ தூதர்களை சொல்றாருன்றதை நம்ம பாக்குறோம். அப்போ மகிமையில சூரியனோட மகிமை வேற, சந்திரனோட மகிமை வேற. மகிமையில நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷமா இருக்குன்றத நம்ம பாக்குறோம் இல்லையா? அதே போல ஆவிக்குரிய சரீரத்துல என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். மகிமையில மகிமை விசேஷத்து இருக்கும். இப்போ தேவ தூதர்களே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஒரு தேவ தூதருக்கும் இன்னொரு தேவ தூதருக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கான வசனங்களை பார்க்கலாம். இப்ப தேவ தூதர்களுக்கு என்ன பண்ணோம்? சிறகுகள் இருக்குதுன்றத நம்ம பார்த்தோம். ஆனா அவங்களுக்கு எந்தெந்த தூதர்களுக்கு எத்தனை சிறகுகள் இருக்குன்றத நம்ம வாசிச்சு பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 8 அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். கெரூபீன்கள் பெட்டியிருக்கும் ஸ்தானத்திலே தங்கள் 2 செட்டைகளையும் விரித்து உயர இருந்தது, பெட்டியையும் அதன் தண்டுகளையும் மூடிக்கொண்டிருந்தது. கேருபீன்களுக்கு இங்க எத்தனை செட்டைகள் இருந்துச்சுன்னு பாக்குறோம்? 2 செட்டைகள் விரித்து உயர இருந்தது அப்படின்றத பாக்குறோம். அப்ப கேருபீன்களுக்கு 2 செட்டைகள் உள்ள கேருபீன்களை நம்ம பாக்குறோம். சரி, எசேக்கியேல் 1 அதிகாரம் 5-6 வசனங்கள் வாசிக்கலாம். அதன் நடுவிலிருந்து 4 ஜீவன்கள் தோன்றின, அவைகளின் சாயல் மனுஷ சாயலாய் இருந்தது. அவைகளில் ஒவ்வொன்றிற்கும் 4 முகங்களும் ஒவ்வொன்றிற்கும் 4 செட்டைகளும் இருந்தன. இந்த வசனம் நம்மளுக்கு என்ன கத்து கொடுக்குதுன்னு பாருங்க. 4 ஜீவன்கள் தோன்றினன்னு சொல்லி எழுதிருக்கு. அந்த ஜீவன்கள் என்ன அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம கேள்வி கேட்டு பார்க்கணும். அந்த ஜீவன்களுக்கு என்ன இருந்துச்சா? ஒவ்வொன்றுக்கும் 4 செட்டைகள் இருந்ததுன்றத நம்ம பாக்குறோம். அப்போ அந்த ஒரு அந்த ஜீவன் ஒண்ணுக்கு 4 செட்டைகள் இருந்திருக்கு இல்லையா? நம்ம ஏற்கனவே பார்த்த கேருபீன்களுக்கு 2 செட்டைகள் பார்த்தோம். இந்த ஜீவனுக்கு 4 செட்டைகள் பாக்குறோம். சரி, இந்த ஜீவன்கள்னா என்ன? எசேக்கியேல் 10 அதிகாரம் 15வது வசனம் வாசிக்கலாம். கேருபீன்கள் மேலே எழும்பின, இதுதான் நான் கேபார் நதியண்டையிலே கண்டிருந்த ஜீவன். ஆமென். அப்போ எசேக்கியேல் 1 அதிகாரத்துல கேபார் நதி அண்டையில தான் அந்த ஜீவன்களை பாக்குறாரு. அதுதான் எசேக்கியேல் 10 அதிகாரத்துல அவர் சொல்றாரு, கேருபீன்கள் மேலே எழுப்பின, அது நான் கண்ட கேபார் நதியில் கண்ட அந்த ஜீவன் சொல்லி எழுதிருக்கு. அப்போ இந்த கேருபீன்களுக்கு எத்தனை சிறகுகள் இருந்திருக்கு? 4 சிறகுகள் இருந்திருக்குன்றது நம்ம பாக்குறோம். ஏசாயா 6 அதிகாரம் 2வது வசனம் வாசிக்கலாம். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள்,
அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்தது. இங்க பாத்தீங்கன்னா சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றாங்க. அந்த சேராபீன்கள்ல தூதருக்கு எத்தனை சிறகுகள் இருந்துச்சுன்னா அவ்வாறு சிறகுகள் இருந்ததை பாக்குறோம். அப்போ இந்த சேராபீன்களுக்கு 6 சிறகுகள் இருக்கு. அப்போ கேருபீன்கள்லயே பாத்தீங்கன்னா 2 சிறகுகள் உள்ள கேருபீன்களும் 4 சிறகுகள் உள்ள கேருபீன்களும் 6 சிறகுகள் உள்ள சேராபீன்களையும் நம்ம பாக்குறோம். அப்போ தேவதூதர்கள்லயே வித்தியாசம் இருக்கு இல்லையா? அதனாலதான் நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் மகிமையிலே விசேஷித்து இருக்கிறதுன்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. அது போலதான் உயிர்த்தெழுதலையும் அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். அதுல பாத்தீங்கன்னா மகிமையில மகிமை நம்ம வித்தியாசமா இருக்கு. ஆண்டவர் சொல்றதை நல்லா கவனிச்சு பாருங்க. மனுஷகுமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய தூதரோட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியை ஏத்த பலன் அவனவனுக்கு அளிப்பார்னு சொல்லி எழுதியிருக்கு. தேவன் அவனவனுடைய கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார்னு சொல்லி வேறொரு வசனம் சொல்லுது. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியையின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ கிரியை ஏத்த பலன் இருக்குது. இப்போ பவுலும் நம்மளும் ஒண்ணும் கிடையாது இல்லையா? அப்போ சில ரத்த சாட்சியா மறித்து இருக்கிறாங்களே, இன்னும் எவ்வளவு பேர் கர்த்தருக்காக ரத்த சாட்சியா மறிச்சாங்களே, சாக கொடுத்தாங்களே தங்களோட பிள்ளைகளை, விசுவாசத்துக்காக தன் ஜீவனை கொடுத்தாங்களே, தன் குடும்பத்தை சாக கொடுத்தாங்களே, கர்த்தருக்காக எல்லாவற்றையும் இழந்து நின்னாங்களே, இனி வர போற மகிமைக்காக இம்மைக்கு மாத்திரம் கர்த்தரை தேடாம இனி வர போற மகிமைக்காக விசுவாசத்தோட மறித்தாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11ஆம் அதிகாரம் எழுதியிருக்கு. அப்ப இவங்க எல்லாம் விசுவாசத்தோட மறித்தாங்களே, தனக்கு உண்டானது எல்லாவற்றையும் கர்த்தருக்காக இழந்தாங்களே, ரத்த சாட்சியா மறிச்சாங்களே, அப்போ அவங்களுக்கும் நமக்கும் ஒரே சரீரம் கிடைக்குமா? அப்போ அவன் கிரியை ஏத்த பலன் சொல்லியிருக்கு. அது கர்த்தரோட கிரியை. அவர் யார் மேல இரக்கமா இருக்கிறாரோ அவன் மேல இரக்கமா இருப்பார்னு சொல்லி எழுதிருக்கு. அது அவருடைய இஷ்டம் சொல்லி வேறொரு வசனம் சொல்லுது. அப்போ அவனோட கிரியை ஏத்த பலனை கர்த்தர் என்ன பண்ணுவாரு? நிச்சயமா நாயத்துல கொஞ்சம் நம்மளுக்கு கொடுப்பாரு. நமக்கு நித்திய ஜீவன், ராஜாக்களும் ஆசாரியன் இருப்போம். அதுவும் இல்லாம ஆவிக்குரிய சரீரம் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா மகிமையில மகிமை என்ன இருக்கும்? வித்தியாசம் இருக்கும். அவர் ஒரு கவர்மெண்ட் நடத்துறாரு. நீ கொஞ்சத்துல உண்மை உள்ளனா அந்த நீ 2 பட்டணத்துக்கு அதிகாரி, நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தா நான் 10 பட்டணத்துக்கு அதிகாரி ஆயிருன்றார். அப்போ 2 பட்டணத்துக்கு அதிகாரியாவும் ஒருத்தனை நியமிக்கிறாரு, 10 பட்டணத்துக்கு அதிகாரியாவும் நியமிக்கிறாரு. அவன் எவ்வளவு சம்பாதிச்சானோ அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்றாரு? கிரியை ஏத்த பலன் ஆண்டவர் கொடுக்குறாருன்றதை நம்ம பார்க்கணும். தேவ தூதர்கள் தேவனுக்கு முன்பாக நிற்க மாட்டேன் தான் முடியும் இல்லையா? சில வசனங்கள் பார்க்கலாம். தேவ தூதர்கள் அவருக்கு முன்னாடி உட்கார்ந்ததா வேதத்துல எந்த வசனமும் அறியல. வாசிக்கலாம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். மேலும் நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தூதர்களில் யாருக்காவது எப்போதாகிலும் அவர் சொன்னதுண்டா? நான் உம்முடைய சத்துருக்களை உமது பாதபடி ஆக்கி போடும் வரை நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று தேவ தூதர்களை யாருக்காவது அவர் என்னைக்காவது எப்போது சொல்லியிருக்கிறாரான்னு சொல்லி வசனம் எழுதிருக்கு. அப்போ தேவ தூதர்கள் என்ன பண்ண முடியல? அவருக்கு முன்னாடி உட்கார முடியாது. 1 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரமசேனை எல்லாம் அவரிடம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதையும் கண்டேன். ஆமென். இந்த தரிசனத்தை பார்க்கும்போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. அந்த தீர்க்கதரிசி, கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனை எல்லாம் அவர் வலது பக்கத்திலும் அவர் இடது பக்கத்திலும் நிற்கிறதை கண்டேன்னு சொல்லி. அப்போ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தேவ தூதர்களால் என்ன பண்ண முடியுது? நிற்கதான் முடியுதே தவிர அவர் பக்கத்துல உட்கார முடியல. லூக்கா 1ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிக்கலாம். தேவதூதன் அவனுக்கு பிரதி உத்தரமாக, நான் தேவ சன்னதியில் நிற்கிற கபிரியேல் என்பவன், உன்னுடனே பேசவும் உனக்கு இந்த நற்செய்தியை அறிவிக்கவும் அனுப்பப்பட்டு வந்தேன். இந்த கபிரியேல் தூதர் என்ன சொல்றாரு? நான் தேவனுடைய சன்னிதானத்தில் நிற்கிற கபிரியேல். அவரால் உட்கார முடியல, நிற்கிறன்னு சொல்லி தான் எழுதிருக்கு. ஏன்னா அவருக்கு ஈக்குவலா அவங்களால உட்கார முடியாது. அவர் பணிவிடை ஆவியா இருக்கிறாங்கன்னு சொல்லி வேறொரு வசனம் சொல்லுது. ஆனா நம்மள என்ன சொல்றாரு பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜன பானம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனங்களின் மேல் உட்காருவீர்கள் என்றார். ஆமென். அப்போஸ்தலர் கேக்குறாங்க, உங்களுக்காக நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படி கேட்கும்போது, நீங்கள் என் ராஜ்யத்திலே என் பந்தியில் போஜனம் பண்ணி இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் சிங்காசனத்தின் மேல் உட்கார்வீர்கள்னு சொல்றாரு. நம்மள எப்படி சொல்றாரு தெரியுமா? நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவருடைய உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே
என்னோட கூட உட்காரும்படி அருளை செய்வேன். தகப்பன் மட்டும்தான் பிள்ளையை தன்னோட சிங்காசனத்துல உட்கார வைப்பார். அதனாலதான் நம்மளை பார்த்து நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்கன்னு சொல்லி எழுதி. நம்ம தேவோட பிள்ளைகளா இருக்கிறோம். அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, நம்மளோட சிங்காசனத்துல நம்மளை உட்கார வைக்கிறாரு. அவர் கூடவே தேவ தூதர்களின் நியாயம் தீர்ப்பம் என்று அறிவீர்களா அப்படின்னு சொல்லி வேத வசனம் எழுதியிருக்கு. அப்ப அவர் கூட இருந்து நம்ம தேவ தூதர்களை என்ன பண்ண முடியும், நியாயம் தீர்க்கிறவர்களா இருப்போம், நம்ம ராஜாவா இருப்போம்னு சொல்லி வேதத்துல எழுதியிருக்கு. நீங்கள் ராஜாக்களும் ஆசாரியனும் ஆக்கினீர்கள் சொல்லி எழுதி. ஆனா எல்லாருக்கும் ஆவிக்குரிய சரீரம் கிடைக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துக்குள் மரித்தவங்களுக்கு முதலாவது எழுந்திருக்கிறவங்க, பின்பு உயிரோடு இருக்கிற கர்த்தருக்கு காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தான், அவரை காணாமல் விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஆவிக்குரிய சரீரம் இருக்கும். கண்டு விசுவாசிக்கிறவங்களுக்கு ஆவிக்குரிய சரீரம் இருக்காது. அதனால்தான் தோமாவே, நீ என்னை கண்டதனால் விசுவாசிக்கிறாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான் சொல்லி எழுதிருக்கு. அப்ப காணாம விசுவாசிக்கிறவங்களுக்கு தான் ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கிடைக்கும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம என்னதான் கற்பனை பண்ணி பார்த்தாலும் அவர் வரும்போது நம்ம பிரமித்து போவோம். இப்போ இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா நிறைய முறை அவங்களுக்கு தரிசனமானார்ன்றத பாக்குறோம். அப்ப யாரும் செத்தவனை போயில விழுல. ஆனா யோவான் வெளிப்படுத்தின விஷயத்துல பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, அவரை தரிசிக்கும் போது செத்தவனை போல விழுந்தான்னு சொல்லி எழுது. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போலிருந்தது. நான் அவரை கண்டபொழுது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். ஆமென். அவரை பார்க்கும்போது என்னாச்சு, யோவான் செத்தவனை போல விழுந்தான்றத நம்ம பாக்குறோம். இதே 40 நாளும் அவங்க கூட தான் இருந்தாரு. அப்போ அவர் என்ன பண்ணல, விழல. அப்போ இது எப்ப நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய ஆவிக்குரிய சரீரத்தின் வல்லமை அவர் பார்க்கும் போதுதான் இப்படி நடக்குது. வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களின் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது. ஆமென். அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்ததினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிறவர்கள் எல்லோரிடத்திலும் அவர் எப்படி வருவாரா, ஆச்சரியப்படத்தக்கதாய் அவர் வரும்போது நம்ம அசந்து போவோம், பிரமித்து போவோம் அவரை பார்க்கும்போது. இதுல என்னன்னா, அவர் எவ்வளமா இருக்கிறாரோ அவ்வளமாவே நம்ம அவரை தரிசிப்போம், நம்மளும் அவரை போலவே மாறுவோம். சரி, இப்ப அவ்வளவு பெரிய மகிமை உள்ள சரீரத்தை நம்ம அடைய போறோம்னா எவ்வளவு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கணும். சரி, இதுல ஒரு சில கேள்விகள் இருக்கு, அதை நம்ம கேட்டு பார்க்கலாம். தேவன் ஆதாமை ஆவிக்குரிய சரீரத்துல சிருஷ்டித்தாரா, உண்டாக்கினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அதற்கான வசனத்தை பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். அப்போ ஆதாமு ஜீவ ஆத்துமானான்னு சொல்லி எழுதிருக்கு இல்லையா? சரி, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45-46 வசனங்கள் வாசிக்கலாம். அந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. ஆமென். அந்தபடி முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்துமான் என்று எழுதிருக்கு இல்லையா? அதே போல பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார்ன்றதை நம்ம பாக்குறோம். ஆவிக்குரிய சரீரம் முந்தினது கிடையாது, ஜென்ம சரீரம் தான் முந்தினது. ஆவிக்குரிய சரீரம் என்னது, பிந்தினதுன்னு சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆவிக்குரிய சரீரத்துல யார் கிடையாது, ஆதாம உண்டாக்கலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். அதே போல ஆதாம உண்டாக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாக சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்னு சொல்றாரு. இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கள்னு சொல்லி தேவன் என்ன பண்றாரு, அவங்களை ஆசீர்வதித்தார்னு சொல்லி எழுதியிருக்கு. அவங்கள பலுகி பெருகுங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. ஆனா மரித்தோர் உயிர்த்ததுல இருந்தா நடக்கும், கொள்பவனையும் கொடுப்பவனும் இல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்களை போல இருப்பாங்கன்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ உயிர்த்தெழுதல்ல நம்ம தேவ தூதர்களை போல இருப்போம். ஆதாம படைக்கும் போது ஆவிக்குரிய சரீரத்துல படைக்கல, அதனாலதான் அவங்களை பலுகி பெருகுங்கன்னு சொல்றாரு. ஆனா உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய சரீரத்துல கொள்வனையும் கொடுப்பவனும் கிடையாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி,
தேவன் ஆதாமை மரண சரீரத்துல உண்டாக்குனாரா? இந்த மாதிரி நம்ம மரிக்கிற இந்த சரீரத்துல, மாம்ச சரீரத்துல உண்டாக்குனாரா அப்படின்றத நம்ம கேட்டு பார்க்கலாம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன பண்றாரு? தோட்டத்துல இருக்கிற சகல விருட்சத்தை நீ புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறிவிக்கத்தக்க விருட்சத்தின் கனியை நீ என்ன பண்ணக்கூடாது, புசிக்க கூடாதுன்னு கட்டளை எடுக்கிறாரு. அது உடன்படிக்கைன்னு சொல்லி வேறொரு வசனம் எழுதியிருக்கு. அதை புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய்னா, அதை நீ புசிக்கலன்னா என்ன கிடையாது, உனக்கு மரணமே கிடையாது. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். ஆண்டவர் உன்னை உண்டாக்கும் போது மரண சரீரத்துல உண்டாக்கலன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால், இந்த மாம்சமும் ரத்தமும் அப்பதான் உருவாகுது. ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணா இருக்கிற மண்ணுக்கு திரும்புவான்றார். அப்போ இந்த பாவ சரீரம் எதனால உண்டாதுன்னா, பாவத்தினால உண்டானது. இதனாலதான் நமக்கு பலவீனங்களும் நோய்களும் எதனால வருது? ஒருவனுடைய பாவத்தினால்தான் அவனுடைய மண்ணானுடைய சாயலை நம்ம அறிந்து கொள்கிறோம். பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிக்கலாம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார், அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள், இதை மாத்திரம் கண்டேன். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாய் உண்டாக்கினார். அவர் நம்மள பரிசுத்தமா தான் உண்டாக்குனாரு, தேவ சாயலா தான் உண்டாக்குனாரு. இந்த மரிக்கிற சரீரத்துல நம்மளை உண்டாக்கல. ஆனா இது பாவ சரீரம் சொல்லி எழுதியிருக்கு. அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பாத்தீங்கன்னா பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார்னா, ஆவிக்குரிய இருக்கிற தேவன் நமக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார்னு சொல்லி எழுதியிருக்கு. பிள்ளைகள் மாம்சமும் ரத்தத்தை உடையவராய் இருக்க அவரும் நமக்காக மாம்சத்தையும் ரத்தத்தை உடையவரான. ஆனா 2ஆம் தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாவார்னா மாம்ச சரீரம் இல்ல, ஆவிக்குரிய சரீரத்துல அவர் வருவார்னு அர்த்தம். அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்தவர்களை ஆண்டு கொண்டது. அப்போ இந்த ஆதாம் பின்பு வந்தவனுக்கு முன் அடையாளமானவன் சொல்லி எழுதிருக்கு. அப்போ ஆதாம் கீழ்ப்படியாமல் தான் நமக்கு பாவம் மரணம் உண்டாயிடுச்சு. பாவத்தின் சம்பளம் மரணம். கர்த்தர் நம்மள மரண சரீரத்துல உண்டாக்கல, அவரை நம்ம செம்மையானவர் தான் நம்மளை உண்டாக்குனாரு. மனுஷன் தான் என்ன பண்ணான், அநேக உபாதங்களை தேடிக்கொண்டான்னு சொல்லி எழுது. இன்னைக்கு நம்ம ஆராய்ந்த இந்த ஆவிக்குரிய சரீரம் எவ்வளவு வல்லமை உள்ளது. நம்ம கற்றுக்கொண்டது கொஞ்சம் தான், இன்னும் அதை பத்தி அறியாதது, கண்ணுக்கு எட்டாததுன்னு எவ்வளவோ வசனங்கள் இருக்கு. அப்போ இன்னும் நம்ம அறிய வேண்டியது அதிகமா இருக்குது. இப்போ நம்ம தெரிஞ்சவன் தான் அடிக்கிறோம். அப்போ பவுல் சொல்றாரு, நம்ம அவரை தரிசிக்கும் போது அவருக்கு இருக்கிற ஞானம் போலே நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஞானத்தினால நம்ம தரிசிப்போம். நமக்கு இருக்கிற ஞானத்துல அவ்வளவுதான். அவரை கற்றுக்கொண்டது கொஞ்சம் தான். நாங்கள் கற்றுக்கொண்டது கொஞ்சம் சொல்லி யோகுல சொல்றாங்க அவரை பத்தி. அப்போ இயேசு கிறிஸ்துவை நம்ம அறிந்தது கொஞ்சம் தான். அப்போ இதுலயே இவ்வளவு மகிமையும் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறாருன்றது நம்ம அறிந்திருக்கோம். நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவரா இருக்கிறார். நம்மள அவ்வளவு அன்பு இருக்குது அவருக்கு. அதனாலதான் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த ஒரு மகிமை அடைய போற நம்ம அற்பமான அழிந்து போகிற போஜனத்துக்காகவும், அற்பமாக யூதாசை போல ஒரு 30 வெள்ளி காசுக்காகவும், ஏசாவை போல கூழுக்காகவும், அனனியா சப்பிராவை போல பெருமைக்காகவும், பணத்திற்காகவும், இந்த உலக இச்சைக்காகவும் இப்படிப்பட்ட மகிமை நம்ம இழக்க போறோமா? இல்ல கர்த்தருக்காக காத்திருந்து அவருக்கு ஒப்பாய் நம்ம மாற போறோமா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். இவங்களுக்கு நமக்கு கிடைக்க போற மகிமை, நம்மளுக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிற உலகம் நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. 1000 வருஷ அரசாட்சியில நம்ம எப்படி இருக்கணும், கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ஆவிக்குரிய சரீரத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமே. அப்பா உம்மை துதிக்கிறோம், அப்பா உம்மை போற்றுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ராஜா. அப்பா இந்த ஜெபிக்கிற வேலை தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி ராஜா. தாவே அப்பா, நீங்கள் வரும் அளவும் எங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாமே பரிசுத்தமாக காணப்பட எங்களை ஒப்பு கொடுக்குறோம் கர்த்தாவே. இப்ப நாங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் வரும்போது உமக்கு ஒப்பாய் இருக்க எங்களுக்கு என்னென்னலாம் அதுக்கு தடையா இருக்குதோ அதை எல்லாத்தையும் எடுத்து போடுங்கப்பா. எங்க இருதயத்துல பரிசுத்தமான எண்ணங்களை வைங்கப்பா. அப்பா, நீங்கள் யாதொரு கசப்பான நேரம் உங்களுக்கு முளைத்தெலும்பாதபடிக்கு நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா நீங்க காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி எழுதியிருக்குப்பா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாதுன்னு சொல்லி எழுதியிருக்கு கர்த்தாவே. உங்க உண்மையும் மொத்தமுமா நாங்க இருந்து பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள உங்களுடைய வசனத்தினாலே எங்களை பரிசுத்தமாக்குங்கப்பா. உங்களுடைய ஆவியினாலே எங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தாவே. அப்பா, இங்க இருக்கிற சகோதர சகோதரிகளை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. இன்னும் அவங்க ஆவிக்குரிய வளர்ச்சியில மேன்மேலும் வளரும்படியாகவும், மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படியாக நடந்து கொள்ளும்படியாகவும்
உம்முடைய வருகைக்கு நாங்கள் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா. துதியும் கனமும் மகிமையும் என்றென்றும் உமக்கே செலுத்துறோம் ராஜா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். Praise God, brother. Praise God, sister.